ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் அமேசான் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தருங்க தெரிய பண்ணுறதுக்கு. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இதில் கீழே பாருங்கள் 3 கோட் சிம்பிள் இருக்குங்களா? ஆமாங்க, ஆப்ஷன் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் இப்படி தான் வருங்க. இதில் கீழே பாருங்கள் 4 செக் பாக்ஸ், 4 பாக்ஸில் இருக்குது. அதில் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, அதாவது கீழே தள்ளிட்டே வாங்க. கீழே வரும்போது அப்படியே பாருங்கள் டேட்டா அண்ட் ப்ரைவசியில் 2வது ஆப்ஷன் க்ளோஸ் யுவர் அமேசான் அக்கௌண்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் அடுத்த பேஜ் இப்படி தான் வருவீங்க. இதில் வந்து பாருங்கள், நீங்கள் அடுத்து கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். க்ளோஸ் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஆமாங்க, இந்த பேஜ் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இதில் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள் சூஸ் ரீசன், அதாவது என்ன ரீசனுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. நாம் ஒரு ஐ ஹேவ் அனதர் அக்கௌண்ட், இல்லை நியூ புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி போட்டு நீங்கள் சொல்லிக்க வந்தேன். ஏன்னா ஒரு வாக்குவாதம் இல்லாமல் ஒரு நார்மல் ரீசனாக கொடுத்துங்க. நான் வந்து அனதர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கீழே கொடுத்துக்க வேண்டியதா. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அடுத்தது க்ளோஸ் மை அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருங்க. கிளிக் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் வராது. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் அக்கௌண்ட்டுங்கிறது எனபிள் ஆயிரு. அப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுங்க க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அடுத்த பேஜ் வருங்க. அதில் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட்டிங் ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்குங்க. சரிங்களா? அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் நீங்கள் அந்த அமேசான் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. நாங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் பண்ணோன்னே அதே மாதிரி கீழே பாருங்கள் அந்த 3 கோடு சிம்பிள் இருக்குங்களா? அந்த ஆப்ஷன் ஐக்கான், அந்த பேஜை நீங்கள் அப்ளை மாதிரி கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்து வந்து அந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? அப்ளை மாதிரியே அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்க. அதாவது அப்ளை வந்து க்ளோஸ் யுவர் அமேசான் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க யுவர் மெசேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணுறதா இருக்குது. அப்ளை வேறு மாதிரி, இதுக்கு இந்த பேஜில் மட்டும் மாறுபடு. நீங்கள் வந்து கொடுத்துங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆல் மெசேஜஸ்ன்னு சொல்லி இருக்குங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. எதுக்காக மெசேஜ் பேஜுக்கு போகிறோம்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள் கன்ஃபர்மேஷன் ரெக்யூர்டுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஆமாங்க, இப்போ மேலே கரில் ஃபஸ்ட்டாக வந்தது. அது நீங்கள் வரலைன்னா ரீப்ரெஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் அந்த மெசேஜை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதே இப்போ எனக்கு போய் வந்தது இந்த டேட்டில். அதனால் அந்த மெசேஜை நான் கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அது அந்த பேஜுக்குள்ளே அந்த டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் ரெக்யூர்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், இதில் அப்படி கிளிக் பண்ணிட்டு வந்துங்க. வி ஹேவ் ரிசீவ் யுவர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருக்குங்க. இதில் பாருங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அமேசான் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிருங்க. இந்த வேலை தான் நீங்கள் வந்து அமேசான் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியுங்க. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா கீழே பாருங்கள் இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ க்ளோஸ் யுவர் அமேசான் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டெலிட் ஆகாமல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆமாங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.